இப்போ இங்கே வந்தீங்க? ஏன்பா இப்படி பண்ற? நீங்கள் போங்கம்மா, நான் அப்புறம் வீட்டுக்கு வரேன். வேதனை உனக்கு மட்டுமாப்பா, அம்மாவுக்கு இல்லையா? ப்ளீஸ் நீங்கள் போங்கம்மா, நான் அப்புறம் வரேன். வா. உங்க மாமா அந்த வீட்லேருந்து கிளம்பினவன் நைட்டு பூரா நீ வீட்டுக்கே வரல. நீ ஃபேக்டரியில இருக்கன்னு இவன் தான் சொன்னான். சரி, மனசு ஆறுனதும் நீ வீட்டுக்கு வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வரவே இல்லையேப்பா. உனக்கு யார் மேல கோவம்? இல்லைம்மா, எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை. அவ செஞ்சது அக்கிரமந்தான், அநியாயம்தான். மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துட்டு அறுத்தெறியறது பெரிய வேதனை தான். அதுக்காக எல்லாரையும் ஒதுக்கிட்டு தனியா போயிடுவியா? அம்மாவை விட வேற என்னடா ஆறுதல் இருக்கு உனக்கு? வீடு சுடுகாடு மாதிரி இருக்குப்பா. யாருமே சாப்பிடல, யாரும் தூங்கல. எவ்வளவு நேரம் அம்மா உனக்காக வாசலே நின்னுட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை தேடி வரலான்னு பார்த்தேன். இவன் வேண்டான்னு தடுத்துட்டான். மனசுல இருக்கிற வேதனையோட பெத்த புள்ள தனியா இருக்குங்கிற நினைப்ப எந்த தாயால ஜீரணிக்க முடியும்? மனசு பொறுக்கலப்பா. அதான் உன்னை பார்த்தே ஆகணும்னு கிளம்பி வந்துட்டேன். அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதாப்பா? இப்படி ஒரு சம்பவம் உனக்கு தெரிஞ்சு யாருக்காவது நடந்திருந்தாலே நீ துடிச்சு போயிடுவ. உனக்கே நடந்திருக்கே, நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. அதை என்னால தாங்க முடியுமாப்பா? எப்பா நீதான் கஷ்டப்படுற, அம்மா விஷயத்தை ஏன்பா கஷ்டப்படுத்துற? இல்லப்பா, அவன் என்ன கஷ்டப்படுத்தல, நான் தான் அவனை கஷ்டப்படுத்திட்டேன். அவனோட அவமானத்துக்கும் வலிக்கும் வேதனைக்கும் நான் தான் காரணம். சின்ன புள்ளையில இருந்து இவன் மனசுல ஆசையை வளர்த்ததுன்னா, அவதான் உனக்குன்னு சொல்லி சொல்லி வளர்த்ததுன்னா, இன்னைக்கு என் புள்ள வேதனைப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறான்னா அதுக்கு நான் தானே காரணம். அம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? உண்மைதானேப்பா சொல்றேன். இதுக்குதான் நான் வீட்டுக்கு வரல. வந்து என்ன பண்ணிருப்பீங்க? இதே டாபிக் தான் பேசியிருப்பீங்க, இதே மாதிரி எல்லாரும் அழுதுருப்பீங்க. ஏம்மா இப்ப அழுறீங்க? எங்க அம்மா அழுத என்னால பார்க்க முடியாது. இப்படி தேடி வந்து கண் கலங்குறீங்களே, எப்படிமா? டேய், இப்ப அம்மா அதுக்கிட்ட எங்க கூட்டு வந்த? நானே வந்து பார்த்துருப்பேன்ல. நான் என்னப்பா பண்றது? சொன்னா கேட்டாதானே? 1000 தடவை சொல்லியாச்சு. இப்பவே பார்த்தாவணும்னு விடிய விடிய ஒரே ஆர்ப்பாட்டம். அவன் மேல கோவப்படாதப்பா. நானாதான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். மனசு ஆற மாட்டேங்குதுப்பா. இவ்ளோ நன்றி கெட்டவளா அவ இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே. எவ்வளவு திமிரு பாத்தியா? நீ கொடுத்த படிப்பையே காரணம் காட்டி உன்னை தூக்கி வீசி எறிஞ்சிட்டால. இதுக்கெல்லாம் அவ மா, ப்ளீஸ்மா, உங்க வாயில அந்த மாதிரி ஒரு சாபம் வர வேண்டாம். நல்லவங்க சொல்ற வார்த்தை பழிச்சிருன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த தப்பை செஞ்சிட வேண்டாமா? ஏன்? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா யார் மனசை புண்படுற மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்ல. அந்த அம்மாவை தான் நான் பார்க்கணும். பாத்தியா, இந்த மனசு அவங்களுக்கு புரியலையேப்பா. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு உள் மனசு வேகுதுடா தமிழ். இல்ல, நான் விட மாட்டேன். நான் சபதம் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அந்த மதுவை விட படிச்சவளா, அவளை விட லட்சணமா, அவளை விட பெரிய குடும்பமா பார்த்து பொண்ணு எடுத்து அவ கண்ணு முன்னாடி சம்பந்தம் பண்ணி காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? நான் செஞ்ச தப்ப நான் தானேப்பா சரி பண்ணி ஆகணும். அம்மா ப்ளீஸ் விடுங்கம்மா. திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காதீங்க. இப்ப என்ன, இவ வேணான்ட்டானா எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சா என்ன? விடுங்கம்மா. சரி, வா வீட்டுக்கு போலாம். சரிம்மா, நான் யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்துடுறேன். நீ அம்மா கூட வெயிட் பண்ணு. சரிப்பா. ம். அருண் இன்னுமா ரெடி ஆகல? வந்துருவாங்க, நீங்க சாப்பிட்டு. காவ்யா சரஸ் சாப்பிடுவாங்கம்மா. வரேம்மா.
அக்கா அவ்வளவுதான், அப்படியே போய் அப்பா கிட்ட ஒப்பிச்சிட. சரியா? புக்கு கொடு. இன்னுமா படிக்கிறா இவ? எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல. அப்பா நீங்க வேணா பாருங்களேன், இவ இப்படியே போனா அநேகமா இந்தியாவிலேயே +2 அதிகமா கோட் அடிச்ச ரெக்கார்டை இவ தான் உடைக்க போறா பாருங்க. இருந்துட்டு போட்டு மேடா, உனக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு. எப்ப பார்த்தாலும் அவளை கரிச்சு கொட்டிக்கிட்டு. மக்களுக்கு வாங்க வந்துருவீங்களே. அப்பா அப்பா நான் சொல்லட்டுமா? சொல்லு. Integral sin theta is minus cos theta. குட். Integral cos theta is sin theta. அப்புறம் integral ஏய் கடகடன்னு சொல்ல மாட்டியா? சொல்றேன்ப்பா. Integral tan theta is log secant theta. Integral cos theta is log sin theta. Integral cosecant square theta is equal to integral cosecant square theta is equal to ம். மறந்துட்டேல? இல்லப்பா, என்கிட்ட சொன்னப்ப அவ கரெக்டா தான் சொன்னா. இப்பதான் உங்ககிட்ட சொல்றப்ப அவ பயத்துல மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ பேசாத, தட்டை பார்த்து சாப்பிடு. ஓ போய் படிச்சு முடி. டேய், உள்ள காஃபி கூட குடிக்கலடா. சாப்பிட்டுட்டு படிக்கட்டும்டா. முடியாது. எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கிட்டு முக்கியமானதை கோட்டை விட்டுறான். அவளுக்கு படிப்பும் முக்கியம்னு புரியணும். இன்னைக்கு இதை முடிச்சாதான் சாப்பாடு. இவ எப்படி 8வது அட்டெம்ப்ட பாஸ் பண்ண போறா? +1 வரைக்கும் எப்படியோ பாஸ் பண்ணிட்டு வந்துட்டா. என்னைக்கு இந்த +2 பப்ளிக் வந்தாலோ அன்னையில இருந்து இவ படிப்பு ஆட்டம் கண்டுருச்சு. இதுக்கு மேல யாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியதில்ல. இவ எப்ப மனப்பாடம் பண்ணி எழுதி காட்டுறாளோ அதுக்கப்புறம் தான் சாப்பாடு டிஃபன் எதுவா இருந்தாலும். போய் படி. என்னங்க, அவளுக்கு பிடிக்குமேனு காலையில வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேங்க. எதுவா இருந்தாலும் படிச்சு முடிச்சாதான். என்னங்க நீங்க சாப்பிடாம? என்னது இது? பால். ஏன் நீ காஃபி தானே குடிப்ப? பேத்திக்கு ரெடி பண்றியா? ஏன் நான் பால் குடிச்சா கண்ணு அவிஞ்சு போயிடுமா? உன் ஃப்ராடு தனம்லாம் எனக்கு நல்லா தெரியும். வேலைக்கு ஓனனை சாட்சி வைக்கிற மாதிரி ஒன்ன வச்சுட்டு போறேன். செல்லம் கொஞ்சம் என்னத்தையாவது கொடுத்த அப்புறம் நடக்கிற கதையே வேற. ஆமாடா, வா வந்து தலைய சீவி வாசல்ல தொங்க விடு. தெருவுல படிக்காதவங்க எல்லாம் பார்த்து பயப்படணும். ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போட்டோம், பாவம் பசி பொறுக்க மாட்டாங்க. அவங்க தான் படிக்காதவங்க, நீ படிச்சவ, அதுவும் டீச்சர். பிச்சை புகினும் கற்கை நடுன்னு சொல்லி கொடுத்துருக்கல. ஒருவேளை சாப்பிடலன்னா ஒன்னும் ஆயிராது. பசி தாங்க முடியலன்னா சீக்கிரம் படிச்சு முடிக்கட்டும். அத வை. எனக்கு என்னமோ 10 நாள் பட்டினி போட்டாலும் இவ திருந்து வாங்குற நம்பிக்கை கிடையாது. டேய் அருண், என்னையும் டிராப் பண்ணிடு. அக்கா பாய். இத பாரு, நான் போனதுக்கு அப்புறம் பாசாங்கிற பேர்ல பாட்டி ஏதாவது சாப்பிட கொடுத்தா என்ன பண்ணுவ? இல்லப்பா, இது முடிக்காம சாப்பிட மாட்டேன். மானரோசம் உள்ளவளா இருந்தா சொன்ன சொல்ல காப்பாத்தணும். நீ இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணனா முடிச்சிடலாம் சரஸ்வதி. அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்வாரு, புரிஞ்சுக்கடா. சீக்கிரம் படிச்சு அனுப்பு. வாசுகி, வரேங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நல்ல படி. கேட்ட யார் சாத்துவா? சாரிங்க. போலங்க. அப்பா போயிட்டான் போக்கத்தவன். இந்தாம்மா பாலு, குடிச்சிட்டு படி. சூடு பத்தலைன்னா சொல்லு, சூடு பண்ணி கொண்டு வரேன். ஏய் கேள்வி, சும்மா இருக்க மாட்டேன். உன் பையன் சொன்னதை கேட்டல. மான ரோஷம் எனக்கும் இருக்கு. நானும் சொக்கலிங்க வாத்தியார் பெத்த பொண்ணுதான்.
என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு இதை முடிக்காம நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். போய் தொலை. எந்த விஷயத்துல அப்பன மாதிரி இருக்கியோ இல்லையோ, கோவத்துல அவனை அப்படியே உரிச்சு வச்சிருக்க. புத்திலையும் அவங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் வந்திருக்கலாம். இப்போ நீ போக மாட்டேன். போறேன்டிமா, போறேன். சாப்பிடுப்பா. தமிழ் சாப்பிடுப்பா. இந்தா சாப்பிடு. ம். அண்ணா நல்லா இருக்கானா? அம்மாடி அபிமா, தமிழ் அமைதியா சாப்பிடுறத பார்த்தா சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கும் போல இருக்கே. பின்ன அம்மா ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க, வீட்ல இருக்கிற எலியா சமைச்சிருக்கோம். ஓ, பெரிய சைஸ் எலி தான் சமைச்சதா? அம்மா, ஒரு நாள் இந்த ஆள் தலையில கொதிக்கிற சாம்பார் எடுத்து கொட்டறனா இல்லையான்னு பாரு. அடடடடடா, நீயும் சொல்லிக்கிட்டே இருக்க, செய்ய மாட்டேங்கறியேம்மா. அண்ணா, அப்படி அபி அக்கா இவர் தலையில சூடான சாம்பார் ஊத்திட்டா உடனே எனக்கு மறக்காம சொல்லிடுனா. ஏன்னா சூடு காயப்பட்ட பேஷண்ட்டுக்கு நான் இன்னும் ட்ரீட்மெண்ட் பார்த்ததே இல்ல. அட பாவிங்களா, அப்ப எல்லாரும் என் மேல வன்மத்தோட தான் இருக்கீங்களா? நம்மகிட்ட ஏகப்பட்ட வரன் இருக்காங்க சார். உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி நல்ல வரனா பார்த்து முடிச்சிடலாம். அது நம்ம எதா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம். சரி, முதல்ல சார். சொல்லுங்க என்ன இடம் என்ன ஏதுன்னு. இவன் தான் என்னோட மூத்த பையன். ஆஹா. இவனுக்கு தான் பொண்ணு பார்க்க சொல்றோம். ஓ, ஏற்கனவே பார்த்துருக்கனே. தம்பிக்கு என்ன குறைச்சல்? அம்சமா இருக்காரு. சொடக்கு போடுறதுக்குள்ள பொண்ணு டஜன் கணக்குல வந்து நிக்கும். கவலையே படாதீங்க. என்னமா அதெல்லாம்? ஏப்பா, நீ தானப்பா சொன்ன எங்க அம்மா எனக்கு ஏத்த பொண்ணு தேட மாட்டாங்களான்னு. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. அதுக்காக இவ்வளவு சீக்கிரமாவா? சுபம் சீக்கிரம்னு சொல்லுவாங்க. சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சாதானே எல்லாம் நல்லபடியா நடக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க, என் மச்சின பொண்ணதான் என் பையனுக்காக பேசி வச்சிருந்தோம். ஆனா கடைசி நேரத்துல அந்த விஷயத்தையெல்லாம் போன்லயே சொல்லிட்டாங்க சார். அதுக்கு என்ன, தம்பிக்கு நல்ல பொண்ணாவே பாத்திரலாம். ரொம்ப முக்கியம், அந்த பொண்ணு நல்ல படிச்சவளா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும். இது ரெண்டும் தான் நம்ம கண்டிஷன். அங்கிள் அங்கிள், என்னம்மா? அந்த மதுக்கு முடி கொஞ்சம் நீளம். எங்க அன்னிக்கு அதை விட முடி நல்லா நீளமா இருக்கணும். அதுக்கு என்ன, பாத்துட்டா போச்சு. எப்படி தெரியுமா, கார்மேக குழல் அழகின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா நீளமா இருக்கணும். அப்புறம் மது பாக்குறதுக்கு நல்ல கனமா இருப்பா. ஆனா எங்க அண்ணி பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மா அழகா இருக்கணும். அண்ணா ஹைட்டுக்கு பொருத்தமா நல்லா டாலா இருக்கணும். ஆமா சார், மொத்தத்துல மது விட அழகா படிச்சவளா இருந்தா போதும். அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே? பாத்துருவோம். சார், நீங்க ஏதாவது கண்டிஷன் வச்சிருக்கீங்களா? எனக்கு கண்டிஷன்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த நல்ல பொண்ணா குணவதியா இருக்கணுங்க. கோதைக்கு அடுத்து இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறவளா இருக்கணும். அப்படி ஒரு நல்ல பொண்ணை கொண்டாங்க, அது போதும். பையனுக்கு நல்ல பொண்ணை பாருங்கப்பான்னு சொன்னா ஏதோ ஹோட்டல்ல தோசை ஆர்டர் பண்ற மாதிரி முருகல வேணும், நெய் தூக்கல வேணும்ட்டு. சார், என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல படிச்ச பொண்ணா வேணும். அப்படித்தானமா? ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. வரேன் தம்பி. ஏப்பா, 125 535 எவ்வளவுன்னு சொல்லு பாப்போம். 660. இல்ல, நீ தெளிவா இருக்கியா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன். நேத்து வரைக்கும் அப்செட்டா இருந்த, டக்குன்னு இப்படி மாட்டியப்பா. எப்படிப்பா? பேசாம போடா. பார் தமிழ், நீ மதுவை எப்படி உருகி உருகி லவ் பண்ண நல்லா தெரியும். கிட்டத்தட்ட அவளை பொண்ணாட்டியாவே நினைச்சிட்டு இருந்தியே, இப்போ திடீர்னு எல்லா லவ்வையும் தூக்கி போட்டு எப்படிப்பா இன்னொரு பொண்ணுக்கு தலையாட்ட முடியுது?
நிஜமாதானா இல்ல உங்க அம்மாவுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் வெளியே நடிக்கிறியா? அவங்களுக்கு சொன்னதா உனக்கும் சொல்றேன். இனிமே மது பத்தின பேச்சு எடுக்காத. சரிப்பா, நான் இனிமே பேசல. இதான் கடைசி தடவை. இப்போ சொல்லு, எப்படி மனசு மாறின? அது அப்படிதான்டா. உள்ள இருக்குது அப்புறம் வெளியே சொல்ல முடியும். அதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு இடம் இருக்கு. நான் அங்கே போய் பேசிக்கிறேன். நீ ஃபேக்டரி கிளம்பு, நான் அப்புறமா வரேன். சர்வாதிகாரி போயாச்சா? ஏய் மின்னல், உள்ள வாயண்டி. சர்வாதிகாரி இருந்தா இவளுக்கு விழற திட்டுல பாதி எனக்கு விழும்ல, அதுக்கு பயந்துதான் பம்மி பம்மி வர மீனாட்சி. இன்னொரு தடவை என்ன மீனாட்சின்னு சொன்ன கோத திருகிடுவேன். உன்னை பேர் சொல்லி நான் அதை கூப்பிடுறேனே. அதுக்கு மீனான்னு கூப்பிடு. என் வீட்டுக்காரு மட்டும்தான் என் முழு பேரை சொல்லி மீனாட்சின்னு கூப்பிடுவாரு. பாக்கி எல்லாருக்கும் நான் மீனாதான். பாவம் புள்ள, பச்சை தண்ணி கூட பல்லுல படல. படிச்சு முடிச்சாதான் சாப்பாடுன்னு என் பையன் சொல்லிட்டு போயிட்டான். உன் மகனை ஒழுங்கா வளர்க்க தெரியாதா உனக்கு? அதட்டி மிரட்டி வளர்த்திருந்தனா இப்படி இவளை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டார்ல உன் மகன். ஏய் எம்பி, அப்ப கோயில் ப்ரோக்ராம் கேன்சலா? நீ படிக்கதான் போறியா? ஏண்டி, எவ்வளவு அம்சமா சாமி பேரை சரஸ்வதின்னு வச்சிருக்கோம். அத சொல்லி கூப்பிடாம என்னடி இது MBA கிம்பிஏன்னு? அது என்ன MBA? படிச்சுதான் பட்டம் வாங்க முடியல, பேர்லயாவது வைக்கலாம் தான். இத பாரு மீனா, MBAனா வேற ஒண்ணும் இல்ல. உன் பேத்திக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி பிடிக்கும். அதுவும் மட்டன் பிரியாணினா உசிரையே விட்டுடுவா. அதுதான் MBA, மட்டன் பிரியாணி அடிக்ட். MBA புரிஞ்சுதா? சரிடி, நீ படி, நான் கிளம்புறேன். இரு நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு போலாம். ஏய் நில்லுடி, சாப்பிடவே இல்ல. ஐயோ பாட்டி, இது வரைக்கும் படிச்சதே மண்டைக்குள்ள அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. கோயிலுக்கு போனாதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். அப்ப சாப்பாடு படிச்சு முடிச்சிட்டு தான் சாப்பாடு. நீ பசி தாங்க மாட்டேடி. பசியிலையாவது படிப்பு வருதான்னு பாப்போம். தம்பி எவ்வளவு இலக்காரமா பேசுறான். 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல. கோயிலுக்கு போயிட்டு வந்து இத படிச்சு முடிச்சிட்டு தான் சாப்பாடு. நான் போயிட்டு வரேன். ஏண்டி சரசு, எதுக்குடி இவ்ளோ டார்ச்சரு? பேசாம கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஃபேமிலி விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதானே? என்னோட நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுறிய மின்னல். என்னடி பெரிய நிலைமை யோசிச்சு பாரு. கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு, ஹனிமூனு, கையில குழந்தைன்னு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதுதானே? உனக்கே ஒரு குடும்பத்தை சூப்பரா நிர்வாகம் பண்ண தெரியும். டேஸ்டா சமைப்ப, நீ எந்த வீட்டுக்கு போனாலும் ஓஹோன்னு வாழ்வ. அதுவும் இல்லாம நல்லா சமைச்சு போட்டு எல்லாரையும் கவுத்துருவ. அப்புறம் என்னடி? கல்யாணத்தை பத்தி நானா வாய திறந்து பேச முடியுமா? ஏற்கனவே என் பாட்டி பண்ண காரியத்தினால நடந்த அவமானம் எல்லாம் மறந்து போச்சா? அப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? வேற வழியே இல்ல. இந்த +2 முடிச்சு டிகிரிக்கு போனாதான் என் தலையில விழுற இந்த இடிக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். சானியம் பிடிச்சுவேன் வந்துட்டானாடி. ஆமாண்டி, அந்த குரங்கேதான். இவனை என்னடி பண்றது? கோயிலுக்கு போகவும் விட மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் இம்சை. செருப்பு வைத்தியம் பார்த்தாதான் வேலைக்கு ஆகும். இங்க வச்சு பண்ணவா, கோயில வச்சு பண்ணவா? வேணா விடு, பாத்துக்கலாம். என்னையா? என்னையாங்க? உன்னதாயா? என்ன லவ் பண்றியா? இல்லைங்க. ஆமாங்க. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, கல்யாணமா? ஆமா, இப்போ நாங்க கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க வச்சு இன்ஸ்டன்ட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. ஏங்க, அது வந்துங்க. என்ன ஷாக் ஆகுற? ரொம்ப நாளா என் பின்னாடி சுத்திட்டு இருக்க. என்ன லவ் வேற பண்ற? அப்போ வா, கல்யாணம் பண்ணிக்க லவ் பண்ணலாம். வா. ஐயோ, கல்யாணமா?
என்னடா கல்யாணம்னு உடனே வண்டி ரிவர்ஸ் கியர்ல போகுது? ஏங்க கல்யாணம்னு சொல்றீங்க இன்னும் விளையாடுறீங்களா நீங்க போங்க. ஏண்டா லவ் பண்ணலாமான்னு கேட்க தெரியுது, ஆனா கல்யாணம்னா கசக்குதா? வா இப்பவே வரேன், உடனே கல்யாணத்தை பண்ணிக்கலாம். வா வந்து தாலி கட்டு வா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, என்ன விடுங்க, ஏய், நான் போறேன். நில்லுடா. கையை ஏய், விடுங்க. எங்க போற? கையை விடுங்க நான் தான் சொல்றேன்ல, கேட்க கையை எனக்கு விடுங்க. பதில் சொல்லுடா. விடுங்க லவ் கையை. பண்றேன்னு பின்னாடியே சுத்துற. சொல்றது ஏய், கேளுங்க, விடுங்க. நில்லுடா. ஏங்க, நில்லு. யாராவது பார்த்தா நில்லுங்கறேன்ல. நினைப்பாங்க. கையை எங்க போற? விடுங்க. ஏய், பதில் சொல்லுடா. வாடா. விடுங்க. ஏய், வாங்குறேன். என்னடா? விடுங்கன்னு சொல்றேன்ல, என்ன please. கல்யாணம் பண்ணிக்கோங்கறேன். இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். லவ் பண்றேன்னு சொன்னேல்ல, கல்யாணம் பண்ணிக்கோ. நில்லுடா. டேய்